ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுகள் அப்படிலாம் நான் பேசுகிற வேடோடு பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுகள் அப்பெல்லாம் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி டக்குன்னு இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஜம்ப் பண்ணபடி நம்ம டேக்கிட்ட போவார். அந்த மாதிரி போனோம். ஓங்கி ஒரு சிலாப்புடா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி வச்சோம். ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணால், உனக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கடா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு செகண்டில் என் ஹார்ட்டை நின்று போச்சு தெரியுமாடா, இந்த மாதிரியாடா பிஹேவ் பண்ணுவேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்குடா உன்னை பற்றி நான் கேரக்டர் உன்னோட பிஹேவியர் எல்லாம் தெரிஞ்சிடணும், நான் நம்மனை பற்றியாங்கிற மாதிரி கோவமாக கட்டுன்னு கட்டுனா இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்குன்னா டக்குன்னு வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, ஏன் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். என்ன மாதிரிடா பிடிச்சிருக்கேன், இந்த ஹக்கை பிரேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என் மேலே லவ் இல்லாமையா அந்த மாதிரி ஜங்குக் ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டே என்னை பிடிக்க வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போவும் சொல்கிறேன் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ, என் மேலே உனக்கு ஃபீலிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் கேட்டால் நம்ம டேக்கு என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாமல் ஜங்குக்கு பாட்டப்படி இருந்தால் நம்ம ஜங்கு கொஞ்சம் கூட டைட்டாக வேஸ்ட் பண்ணல. ஒரு ரியாலிட்டி அந்த பொசிஷனில் என்னடா ஆன்சர் சொல்லணுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்க டேயோட லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு, எப்போதுமே நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட், நான் ஒன்னடா என்னோடய லைஃப் பார்ட்னராக எப்போவோ சூஸ் பண்ணிட்டேன், உனக்காக தான் இத்தனை இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், கண்டிப்பாக நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னோட டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ அதுக்கான டைட்டாகனாலும் எடுத்துக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டே நேராக கீழே இறங்கி போவார். அந்த மாதிரி போனால் அவனா வந்தான், இதுலேருந்து ஜம்ப் பண்ணான், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டீமே நேராக ஸ்டாப் ரூமில் வந்து உட்காந்துருந்து ஜங்குக்கு பண்ண மூமெண்ட்டை மட்டும் ஜிமினாட்டா சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜிமினாவுக்கு சிரிப்பாக இருக்குது. அவனை பற்றி தான் உனக்கு தெரியலடா, அவனோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்குது, அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும், இருந்தாலும் அவனோட ஃப்ராங்க் கேமில் சிக்கிட்ட பற்றியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா கலாச்சா இப்போ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஜிமினாட்ட ஹெல்ப் கேட்டால் அதான் உனக்கு அவன் மேலே ஃபீலிங் இருக்க, அதான் அவனுக்கே தெரியுது நீ ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ டேயோட கிளாஸ் தான். நேராக கிளாஸ் ரூம்க்குள்ள என்ட்ராக சொல்லையும், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே ரெடியாகி வந்துட்டுருக்கீங்களா, எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரானோம். நம்ம ஜங்குக்கு நான் பேக் சைடில் இருந்துட்டு எக்ஸாமை பற்றியாடா பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பத்து ஒரு ஐயை பிளிங்க் பண்ணி கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த நம்ம நான் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே வளர ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி வளர்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். டக்குன்னு நம்ம மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த ஜங்குக்கு என்னென்ன சொல்ல, இன்றைக்கி நான் மார்னிங்கே நம்மகிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இக்னோர் பண்ணபடியே கிளாஸ் எடுப்பாரா. எக்ஸாம் எழுத சொல்வாரா. எக்ஸாம் எழுதுறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸாம் எழுத சொன்னோம். எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மூமெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையாக நம்மகிட்டே நோட் பண்ணபடி அப்படி இந்த பெஞ்சுக்கு நடுவிலோடி அங்கிட்ட இங்கிட்டுமா ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணபடி வந்துட்டு இருப்பாரா. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஜங்குக்கிட்ட வரவும் ஜங்குக்கிட்ட வர அந்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இழுப்பாரா. இந்த மாதிரி இழுத்தா என்னடா பண்ணுறனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், என்ன டாடி எக்ஸாம் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் ப்ளைங் கிஸ் கொடுத்தேன், இந்த மாதிரி எக்ஸாம் பண்ண வச்சுட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுகிறத நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு நம்ம நோட் பண்ணால் ஜங்குக்கு சுகர் 2 பேரையும் பட்டு முறைச்சோம். சுகர் டக்குன்னு அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதுனா, ஹேண்ட்ஸை விடு ஜங்குக், என்ன ஆன்சர் விடு, எனக்கு தான் எக்ஸாம் எழுத தெரியலையே, நான் என்ன படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா நம்ம தான் ஜங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு ஒழுங்காக எக்ஸாம் எழுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவரோட பெஞ்சில் வந்து அவரோட டெஸ்க் இருக்கும்ல அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு இதுக்கப்புறம் ஜங்கு பக்கத்தில் போகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்தே நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்துருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகி இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கை பார்க்குற அந்த செகண்ட், என்னடா வயசு என்ன எல்லாரையும் பார்த்துட்ருக்கு, எல்லாரையும் பார்க்கக்கூடாது, என்ன மட்டும் தான் பார்க்கணும், என்னை தவிர வேறு யாரையாவது பார்த்த அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வரா. இந்த மாதிரி மிரட்டுனா நம்ம தான் உன்னை எக்ஸாம் தானடா எழுத சொன்னேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம்.
எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சாச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கா என்ன மட்டும் பாரு, என்னை தாண்டி வேற யாரையாவது பார்த்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு 2 பெஞ்சிலேருந்து எழுந்துக்கிட்டான். நம்ம டேடா என்னாச்சு ஜங்குக்கு, ஏதாவது ப்ராப்ளமா, அங்கே வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பக்கத்தில் கூப்பிடுவாரா, ஏதோ டே கிஃப்ட் தான் கொடுக்க போகிறாங்கிற மாதிரி திங்க் பண்ணி நேராக நம்ம டே கிட்ட வந்தான். எக்ஸாம் எழுத சொன்னால் எக்ஸாம் எழுதுறத விட்டுட்டு என்னையாடா மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போக சொல்கிறாரு. இந்த மாதிரி போக சொன்னால் என்ன ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகணுமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை பார்த்து கேட்கவும், கண்டிப்பாக வெளியே போகணும். எக்ஸாம் எழுத சொன்னால் பேப்பரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு என்னையாட திட்டுற, கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போயிட்டு ஏன்டாண்டே இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறானே தெரியல, ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி எப்படி இருக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டுனபடியே வெளியே நிற்பாரா. அந்த மாதிரி தான் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ லஞ்சு பிரேக்கில் தான் லஞ்சு பிரேக்கில் சுகவும் ஜங்குக்கும் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேயுமே அதே கேன்டீன்லேருந்து லஞ்சு சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் எப்போதுமே நம்ம ஜங்குக்கு வந்து டேயை சைட் அடிப்பார்ல, அந்த மூமெண்ட் நம்ம டேக்கும் நல்லா தெரியும், ஜிமினாவுக்கும் நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டில் நம்ம டே வந்து ஃபுட்டை சாப்பிட்டபடியே நம்ம ஜங்குக்கு பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ணபடி நம்ம சுகா கிட்ட பேசிக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா இதே டேக்கு வியர்டாக இருக்குது. என்னடா எல்லா டைமும் நம்மக்கிட்ட ஃபுட்டை சாப்பிட்டபடி நம்மளே பார்த்துட்டு தானே இருப்பான், இன்றைக்கி என்ன கேண்டீனுக்கு வந்த ஹவர்ஸ்லேருந்து நம்மளை பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போதும் ஜங்குக்கிட்ட நம்ம டே அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம டே ஜங்குக்கு அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா என்னடா பாய் ஃப்ரெண்டுக்குள்ள ஏதாவது ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே அங்கேருந்து எழுந்து போனான். இப்படி எழுந்து போகிற டே இதான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ அப்படியே மறுபடியும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே ஜங்குக்கு கிராஸ் பண்ண சொல்ல, ஜங்கு கூட கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ண சொல்லலாம். டே வந்து ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஆனால் நம்ம ஜங்குக்கு டேயை பார்க்காத மாதிரியே கிளாஸை கவனிப்பாரா. இந்த மாதிரி கவனிச்சா டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு, எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி கிளாஸ் ரூமுக்கு விட்டு வெளியே அனுப்புறதுக்கா கோவமா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா கிளாஸ் பெல்லு கிளிக் ஆகி காலேஜ் எண்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு போனோம். நம்ம ஜங்குக்குமே கரெக்டாக அவரோட பைக் எடுக்க வருவாரா. அந்த மாதிரி பைக் எடுக்க வந்தோம். ஜங்குக்கோட பைக் பக்கத்தில் தான் இப்போ நம்ம டே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜங்குக்கு இப்போ கூட நம்ம டே இக்னோர் பண்ணபடி அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகலானுங்கிற மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ண போனோம். என்னாச்சு உனக்கு, எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்க, எக்ஸாம் எழுதாமல் இருந்தேன்னு சொல்லி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது தப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு என்ன டேட்டை கோமா பட போகிறாரு. டக்குன்னு பைக்கில் இருந்து இறங்கி டே பக்கத்தில் வந்துட்டு, ஐயோ டே நீ என்கிட்ட பேசுனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் என்கிட்ட தானே பேசினேன், உண்மையிலே எனக்கு எக்ஸாம் ஒன்றுமே தெரியல, என்னை அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பனிஷ் பண்ணிடாதேன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னான். அப்போ ஏன்டா என்னை இக்னோர் பண்ணபடியே பயமுடுத்துனேன், நான் கூட உன்னை திட்டி கிளாஸ் ரூம் விட்டு வெளியே அனுப்புனதுனால தான் என்னை பார்த்து இக்னோர் பண்ணுறேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லவ்லாம் ஃபீல்லாம் வரலன்னா இப்போ மட்டும் ஃபீல் வந்துருச்சா, ஃபீல் வந்துருச்சுல வரையா டேட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டுக்கு கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டான். ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஆனால் காலேஜ் பெல்லு கிளிக் ஆகி காலேஜ் எண்ட் ஆயிடுச்சுல்ல, இனி நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, உன்னோட பாய் ஃப்ரெண்டு வரியா டேட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டுக்கு திரும்பவும் கூப்பிட்டா, உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்கே வந்து நின்ன பற்றியா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை விட்டு மூவ் ஆனாங்களான்னு பார்த்தா டேயோட ஆன்சர் கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. என்ன ஆச்சு, நான் என்ன பேசினாலும் ஏன் சிடுன்ட்டு அப்படியே இக்னோர் பண்ணபடியே போகிற, என்கிட்ட பேசுகிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டு நம்மகிட்டே நோட் பண்ணால், சொல்லு நானும் உங்ககிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், நான் என்ன பேசினாலும் இப்படி தான் டக்குன்னு இக்னோர் பண்ணபடி போகிறேன், நான் ஏதோ ஒரு 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் உன்னை பார்க்கல, உன்னை நோட் பண்ணலன்னு சொல்ல உனக்கு எவ்வளோ ஹேட் ஆகுது, அப்போ அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், நான் பேச சொல்லலாம் நீ என்னை இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல, நீ பண்ணுறது மட்டும் இப்போ கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சங்குக்கு க்யூட்டாக வர நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி ஃபைட்டை பண்ணோம். டே வந்து தான் ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அது வந்து ஜங்குக் உண்மையிலே நீ என்னை லவ் பண்ணலையா டே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேசினோம். இங்கே பேசாண்டா நான் ஹவுஸுக்கு போகிறேன், எதாக இருந்தாலும் கால் பண்ணி பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஜங்குக்கோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு நம்மகிட்டே அங்கேருந்து காலேஜிலேருந்து ஹவுஸுக்கு போகிறாரு. என்னது கால் பண்ணி பேசுவியா, ஏன் நம்பர்லாம் உன்ட்ட இருக்காடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே நேராக ஹவுஸுக்கு போவாரா. அந்த மாதிரி ஹவுஸுக்கு போனால் இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான்
ஜங்குக்கு தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டேய் எப்பண்டா கால் பண்ணுவானுங்கிற மாதிரி மொபைல் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருந்தான். நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணி நைட்டு 8:00 ஆயிடுச்சு. இன்னுமே நம்மகிட்ட கால் பண்ணல. நம்ம ஜங்குக்கு காண்டாயிட்டாரு. கால் பண்ணுவேன்னு சொன்ன தைரியத்தில் இருந்தாலும் நான் ஹவுஸுக்கு வந்தேனுங்கிற மாதிரி மொபைல் அப்படியே கோவத்தில் தூக்கி வீச போவார். அந்த மாதிரி போனால் கரெக்டாக நம்ம டேட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தா அந்த காலை பிக் பண்ணிவிட்டு டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா மொபைல் பக்கத்துலேயே இருந்தியா, நான் எப்பண்டா கால் பண்ணுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் இல்லையே நான் காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் போய் சொல்லாதவன், நீயாவது காலேஜ் ஒர்க் பண்ணுறடாவது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசணும். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ காலில் பேசுகிறான், மொபைலில் பேசுகிறாங்கிற மாதிரி செமையாக என்ஜாய் பண்ணபடி பெட்டில் பட்டபடியே நம்ம கிட்ட டைம் போகிறது கூட தெரியாமல் ஜங்குக்கும் பேசுகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம டான்டேக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. சிங்கிள் பர்சன் தான். நேராக அவரோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்தான். டேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நம்ம ஜங்குக்கு பைக்கோடு நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஷாக் ஆகி இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, ஐயோ டாடி இது நான் இருக்கிற போகிற அப்பார்ட்மெண்ட்டா, பார்க்க குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது உன்னே மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட நிற்பாரா. இந்த மாதிரி நின்னான். இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, டாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்று நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, டேடியாடா நம்ம 2 பேரும் லவ்வுக்கு அக்செப்ட் ஆயிட்டோம்ல. டேடியா ஒரு புக் எடுத்து அதில் ஒரு நோட்ஸை விட்டு அதை ரீட் பண்ணி இந்த செம்ம போடுன்னா அதுக்கு எக்கச்சக்க கொஸ்டின் என்ன பாட்டே கேட்பேன். என்னடா டானுங்கிற டேடிங்கிற இது என்னடா பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டுட்டு நான் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், இப்போ நான் ஒன்றும் காலேஜில் இல்லை, உன் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, நான் இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னையும் மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு, ஏன் கிஸ் பண்ண போறியாடா, எதுக்குடா என் ஃபேஸுக்கிட்ட இப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சொல்ல போனால் இப்போ இந்த பிளேஸில் அப்படியே நான் டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண வேண்டியது தான். நான் இவ்வளோ க்ளோஸாக நின்னும் என் பக்கத்தில் ஏன்டா நிற்கிறேன்னு கேட்குறானே. நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு ரொமான்ஸ்னால என்னன்னு தெரியாது பொழுது. எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இவருக்கே நிறைய ரூல் போட்டு வச்சுருப்பார் பொழுது. முதல்ல இந்த ரூல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும், நான் புதுசாக ரூல் நிறைய போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரூல் போடுறதுக்கு நிறைய திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம டேடாம் என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்மகிட்ட பேசாமல் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜங்குக்கு ஏன்டா அப்பப்போ வேறு வேல்டுக்கு போகிற, நான் பேசுகிறது கேட்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி பைக்கில் போய் உட்கார அந்த மாதிரி உட்காந்தா, பேசாட்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார் எடுக்க போனால் டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஹவுஸ் வரைக்கும் எப்படிடா வந்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பைக்கில் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு ஜங்கு, ப்ராப்ளம் பண்ணாத, டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும். இப்போ என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, செல்ல போனால் இன்றைக்கி நான்டா காலேஜுக்கு போகணும், கிளாஸ் எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணணும்னு டென்ஷன் ஆகணும், நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நகர விடாமல் பேசிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பேசுனா, ஐயோ இன்றைக்கி நம்ம இந்த பிளேஸ்லேருந்து எங்கேயும் போக விட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு என்ன ஜங்குக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், அப்படிலாம் நீ அதிகமாக திங்க் பண்ணாத, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், நீ ரொம்ப மோசமான பாய் ஃப்ரெண்டாக இருக்க தெரியுமா, நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கேன், இப்படியா இக்னோர் பண்ணுற, பாரு நீயே என்னை தேடி என்கிட்ட பேசுகிற அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போனால், இவன் என்ன இவ்வளோ கோவப்படுறான், ஐயோ லவ் சொல்லி 1 டே கூட ஒழுங்காக எண்ட் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோக்குள்ளெல்லாம் கோவப்படுறானே, மேரேஜின்னு பண்ணால் டெய்லி ஃபைட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக காலேஜுக்கு வந்தால், இப்போ காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கு தான் ரேக் பண்ணிவிட்டு பில்லி பண்ணிகிட்டு இருப்பாரோ. அந்த மாதிரி பில்லி பண்ணால் இப்போ நம்ம கூட ஃபைட் பண்ணணும்ல, அதாவது ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட், அதனால நம்ம பார்க்க சொல்ல பயம் இருந்துச்சு. இப்போது ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டை தாண்டி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்தாச்சு, அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட். அந்த மூமெண்ட்டுக்கு வரட்டும், கண்டிப்பாக ஃபைட்டு பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு தான். அப்படியே கார் உள்ள என்ட்ரு ஆகுறத பார்த்துட்டு இன்னுமே நிறைய பர்சன்ஸ்க்கு ரேக் பண்ணுறாரு. இப்படி ரேக் பண்ணா சுகாடா, டேய் இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு புதுசாலாம் பண்ணிகிட்டு இருக்க, உள்ளே வந்துட்டாருடா, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் நம்ம ஜங்குக்கு போகாடா இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, யாராவது போனீங்க நான் கிளாஸ் ரூம்லேயே வந்து பனிஷ் பண்ணுவேனுங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு. இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஹாரி வந்து நின்றுக்கிட்டு, ஏன்டா ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண, ஏன்டா என் ஃப்ரெண்டை அடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசினா, உன் ஃப்ரெண்டை நான் அடித்தேனா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து அடியாரடா உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கலாயப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சோம். ஃபிலிக்ஸை கொண்டு வந்து கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி விடுறாரு. எதுக்குடா ஃபிலிக்ஸ் அடித்த, அது அவன்கிட்ட கேளாண்டா, ஏன்டா அவனை அடிச்சுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். ஜங்குக், நான் இப்போ என்னடா தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி நீ என்னை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மச்சான் என்னடா ஃபைட்டு எப்பண்டா நடந்துச்சு, எனக்கு தெரியவே இல்லையே, நான் உன் கூட தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கடா என் கூட இருக்கிற, அந்த ஜிம்னா ப்ரொஃபஸர் வந்ததோட தான் அவர் பின்னாடியே போயிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் சொல்லாதடா அதெல்லாம் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது என்ன ஃபைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் டேடிக்கே ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு பேசிகிட்டு இருப்பான். அடுவே என்ன மாதிரிலாம் பேசுகிறான்னு தெரியுமா, என்ன மாதிரிடா பேசுனா, இந்த மாதிரி பொக்கே க்ரீட்டிங் கார்டு சாக்லேட்டு டெடிபரு அப்புறம் ஏதோ டேட்டுக்கெலாம் கூட்டு போவானா, டேட்டுக்கெலாம் போகணுமா அப்படி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பிளான் பண்ணியிருந்தான். அதுவும் ப்ளே கிரவுண்டில் பெரிய ஸ்டேஜே போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவானா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க சொல்ல. ப்ரப்போஸ் தானடா பண்ணேன்னா அது எப்படிடா பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏன் டேடிக்கு அவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம், அதுவும் அவன் ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டெல்லாம் நீ பாரேன், நானே இம்ப்ரெஸ் ஆயிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். ஐயோ இப்போ எதுக்குடா அவனை அடித்த, தெளிவாக தானடா சொல்கிறேன், அவன் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் அப்புறம் என் டேடி என்ன மறந்துட்டான்னா நான் என்ன பண்ணேன், அதுக்கிட்ட அடித்தேன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், அட பாவி அவன் என்ன ப்ரப்போஸாடா பண்ணியிருக்கான், அட்லீஸ்ட் இப்படிலாம் பண்ண போகிறேன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்திருக்கான், அதுக்காடா அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டால், அடிப்பேன் ப்ரப்போஸ்ன்னு யாராவது பேசுனாலே அடி விழுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனேன். ஹாரிடா ஏன்டா நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் 2 என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி கோவமாக காட்டுனா, அவன் பண்ணதுக்கு தான்டா நான் பனிஷ் பண்ணேன், தேவையில்லாமல் நீயும் கட்டிகிட்டு இருந்த, உனக்கு 2 அடி விழுந்துடும், ஒழுங்காக அங்கே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன திமிரு ஜங்குக்கு என் ஃப்ரெண்டை ஏன் அடிச்சேன்னு கேட்டால் இப்படியா பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தா, ஏன்டா ஏன் டேடிக்கு ப்ரப்போஸ் பண்ணாண்டுன்னு அடித்தது ஒரு தப்பாடா, அடித்தா நீ கேட்க வருவியா, இப்போ பாரு ஒன்று அடிக்கிறேன் அவன் வந்து கேட்பான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு கரெக்டாக ஹாரி அடிக்கிற அளவுக்கு வந்தான். கரெக்டாக ஹாரிக்கும் நம்ம ஜங்குக்கும் நடுவில் நம்மகிட்ட என்ட்ராகி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஹாரியை பார்க்கல, ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா அதாவது நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் நம்மகிட்ட பேக் சைடில் தான் ஹாரி, அந்த பொசிஷனில் ஜங்குக்கை பார்த்து முறைச்சபடி தான் நம்மகிட்ட கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராயிருப்பார். இந்த மாதிரி முறைச்சபடி வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அடிக்க போன நம்ம ஜங்குக்குனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஐயோ இவன் வந்துட்டு இருந்தால் இவன்கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ணணும்னு ஹோல் பிளானே போட்டு வச்சுருந்தேன், இந்த ஹாரியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டான் டக்குன்னு திரும்பி, சுகா டைம் ஆயிடுச்சு கிளாஸ் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போகணும். ஜங்குக்கோட ஷார்ட் கலராக க்ரிப் பண்ண மட்டும் பிடிக்கிறாரு. பிடிச்சி ஜங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு எங்கிட்டுமே நகரோடாத அளவுக்கு பிடிச்சிட்டு அப்படியே பேக் சைடில் இருக்க ஹாரியை பார்த்துட்டு, என்னடா ப்ராப்ளம், ப்ளே கிரவுண்டில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா, ஜங்குக்கு அப்படியே நேராக ஹாரி பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், தேவையில்லாமல் இவன் தான் ப்ராப்ளம் பண்ணான், அதனால தான் நீ என்னடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினான். இப்போ என்ன அங்கே தான் ஒன்றும் நடக்கலையே, எதுக்கு இந்த மாதிரிலாம் கத்தி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃப்ளோரை பார்த்து அப்படி குனிஞ்சு நிற்பாரா. இந்த மாதிரி நின்னான். ஃபிலிக்ஸ் தான் தேவையில்லாமல் ஜங்குக்கு இன்னைக்கு மார்னிங்கே நான் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஐஸ் கிட்ட சீக்ஸ் கிட்ட லிப்பிட்டெல்லாம் பஞ்சு பண்ண சொல்ல நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு, லிப்டெல்லாம் பிளட் வந்துருக்கு. அந்த மூமெண்ட்டெல்லாம் நம்ம லைட்டாக டச் பண்ணி பார்க்குறாரு, இந்த அளவுக்கு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டச் பண்ணுறாருல, டச் பண்ணுற அந்த மூமெண்ட் நம்ம ஜேக்கிக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி ஃபிலிக்ஸோட சீக்ஸு அந்த ஃபோர்கட்டு லிப்புக்கிட்டலாம் அடிபட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டச் பண்ணி பார்க்குற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேக்கிக்கு தான் கோவம் எங்கேயோ போகுது. ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி பேச போய் தான்டா அந்த மாதிரி அடித்தேன், இந்த மாதிரி என் டேடியை பக்கத்தில் வந்து டச் பண்ண விட்டுட்டல, இன்றைக்கி
இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு பிரேக்கில் பாரு நீ செத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே ஃபிலிக்ஸை போட்டு முறைச்சிக்கிட்டு இருந்தான். சரி ஓகே ஜங்குக் சாரி கேளு அப்படிங்கிற மாதிரிட்டே வந்து ஜங்குக்கிட்ட சொன்னான். அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு சாரி சொல்கிறதும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் சாரி கேட்க சொன்னேன், அடித்ததுக்கு முதல்ல சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே பாட்டு பேசினோம். இப்போவுமே டே ஒரு ஸ்லாப் வைப்பாரா அந்த மாதிரி வச்சு சாரி கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த கோபம் ஆங்க்ரி டேயை அடித்த மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃபிலிக்ஸு இன்னைக்கு நீ காலேஜ் முடிஞ்சு வெளியே போகிறதுக்குள்ளே நீ முடிஞ்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஃபிலிக்ஸ் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி தேங்க்ஸ் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி டே பட்டு பேசுனா இந்த டீட்டை தாண்டா அடுத்து அடித்து உடைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஐஸ் மொத்தமும் ஃபிலிக்ஸ் மேலே செம ரூடான மூமெண்ட்டில் இருக்கிறத டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட காட்டை பிடிச்சி அப்படியே திருக்குறாரு. எங்கே பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னா என்ன ப்ரொஃபஸர் என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஓவராக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம டேட்டை ஃபைட்டுக்கு போவாரா. அந்த மாதிரி போனோம். பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேடா ஸ்டாப் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நேராக ஸ்டாப் ரூமை பார்த்து போனால் ஜங்குக்குமே நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடியே ஸ்டாப் ரூமுக்கு வர்றாரு. என்னன்னே தெரியலப்போ, பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் லவ்வை கொடுப்பான், கிஸ்ஸை கொடுப்பான், ஹக்கை கொடுப்பான், அப்படி இப்படி என்னெல்லாமா பண்ணுவான்னு நினச்சா எப்போ பார்த்தாலும் என் மாம் டாடை விட மோசமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். என் மாம் இதுக்கு எவ்வளவோ பெட்ரு, என் டேடு மாட்டியும் இந்த டே பிஹேவ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கரெக்டாக ஸ்டாப் ரூமுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்றானம். டே தான் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சீக்ஸில் அடிச்சிருப்பார்ல, ஸ்லாப் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு உள்ளே என்றான்னு அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படி ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் கர்ச்சிப்பில் எடுத்து வச்சுருந்துருப்பாரு. அதை அப்படியே எடுத்து ஜங்குக்கோட சீக்ஸில் வைப்பாரா. இந்த மாதிரி வச்சா ஐயோ ச்சே, இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 ஸ்லாப் வாங்கியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பப்பி ஐஸ்ரி நம்ம டே பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தா சும்மா இந்த மாதிரி பப்பி ஐஸை வச்சு நான் கரெக்ட் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காத, ஏன்டா அவனை அப்படி அடித்தா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே இந்த மாதிரி சீக்ஸில் அந்த ஐஸ் கியூப்ஸை வச்சு லைட்டாக ரப் பண்ணபடி எடுத்தபடியே நம்ம ஜங்குக்கிட்ட பேசினோம். அது வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் எதுக்குடா அவனை அடித்தேன்னு கேட்டால் ஃப்ரெண்டுக்குள்ளேயும் ஃபைட்டா, என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்கு, எதுக்காக அவனை அடிச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போவும் கேட்கவும் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லாட்டா இன்னும் அடி விழும், ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன நீ மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நம்ம டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நான் சொல்லட்டுக்கு ரெடி தான், நான் சொல்லட்டுக்கு ரெடி தான், ஆனால் நீ அதுக்கு பதிலாக ஒன்று தரணும். என்னது, இந்தா இப்போ இந்த சீக்ஸில் எப்படி ஐஸ்க்கு வச்சு ரப் பண்ணிட்டல, அந்த சீக்ஸில் வச்சு ரப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. சேச்சா, இந்த சீக்ஸில் மார்னிங் கிஸ் கொடுக்கணும், நீ கூட்டினா நான் சொல்ல ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எடு கிஸ்ஸா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டே சொல்வாரா. இது என்னடா போங்கா இருக்குது, டே லவ் பண்ணி லவ்வை சொன்ன அடுத்த செகண்டே டக்குன்னு ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுவாங்க, எப்பன்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எடு டே ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜங்குக்கு நோட் பண்ணோம். டேயோட ஷார்ட்டு காலரையும் 2 ஷார்ட் அண்டு ஹேண்ட்ஸ் 2 ஹேண்ட்ஸ் வச்சு கிரிப்பாக ஷார்ட்டை பிடிச்சி க்ளோஸாக இருக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ வேணால் எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸை தராமல் இரு, நான் வேணால் தண்டுறதுங்கிற மாதிரி கிஸ் பண்ண போனால் கரெக்டாக அந்த ஐஸ் கியூப்பை வச்சு ஜங்குக்கோட மவுண்ட்லேயே வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணோம். பிச்சிருவேன், முதல்ல கிளாஸ் ரூம் போ, பாரு ஒரு கிஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு என்ன கடற விடுற, அப்புறம் நீ நிறைய கிஸ்ஸுக்கு என் பின்னாடியே வரணும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு போனோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவனை பிடிக்கலன்னா அவன் நம்ம எங்கள் லவ்வுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான், ஃபைட் பண்ண மாட்டான்னு, என்னடா கிஸ் பண்ணுற அளவுக்கு 2 பேரும் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ஸ்டாப் ரூமுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஜிமினாக்கே பாரா அந்த மாதிரி கேட்டேன். டே கட்டி பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடா என்னடா பண்ண சொல்கிற, அந்த மாதிரி பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பண்ண மூமெண்ட், ஜங்குக் டேட்டு கூட்ட மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுவாரா. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரில, நான் வேறு அவன் மேலே ஃபீலிங்கில் இருக்கோம்ல, டக்குன்னு கவுண்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். ஜிமினா சிரிப்பாரா அந்த மாதிரி சிரித்தான். ஆமாம் ஏதோ கிஸ்ஸு நீல என்ன கிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் லவ தாண்டா சொன்னோம்,
நேற்று நைட்டு முழுக்க ஒரு 1:00 வரைக்கும் என்கிட்ட பேசியிருப்பான்டா. எடு நைட்டு முழுக்க பேசுனீங்களா? அது நீ தப்பாக எடுக்காதடா மொபைலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ மொபைல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனால இப்போ என்னடா அதான் லவ்வை சொல்லியாச்சு பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுல, அப்புறம் கிஸ்ஸு தானே ஹக்கு தானே அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான்டா. போடா குறைக்கி டேடி டேடின்னு எங்கே பார்த்தாலும் கூப்பிட்றான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா ஏன்டா இப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜிமினா நோட் பண்ணா, இல்லைடா சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு கிஸ்ஸை கூட்டாச்சானுங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜிமினா கலாய்ப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சா, டேய் இதை நீ அவனுக்கு சொல்லி கொடுத்தியாடா? அதான் நான் பார்த்தேன் என்னடா ஃபஸ்ட்டு கிஸ்ஸை பண்ணணும் ஃபீல் பண்ணி பண்ணணும்னு என்னை மார்னிங்லேருந்தே பாடாப்படுத்துனதுக்கு காரணம் நீதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்படி நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் உன் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நான் தான், ஆனால் அவன் தான் உன்கிட்ட கால் பண்ணாமலே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமீன் நீ தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக்காதடா, தேவையில்லாமல் அந்த ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட நீ ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காத, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டு வேற அந்த மாதிரி திட்டுனேன். டே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை நேராக கிளாஸ் ரூம் பாட்டு பண்ணோம். இப்போ நம்ம டேடான் கரெக்டாக கிளாஸ் ரூம் ஜொங்கு கூட கிளாஸ் ரூம் தான் வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இப்போ கிளாஸ் ரூமில் தான் நம்ம ஜொங்குக் நம்ம நேராக உள்ள என்ட்ராக சொல்லி ஜொங்குக்கை தான் பார்க்குறாரு பேக் சைட் பெஞ்சில். இந்த மாதிரி பார்த்தோம் ஜொங்குக் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் இருக்கிற கேர்ள்கிட்ட சிரித்து பேசுகிறாரு. அந்த கேர்ள்கிட்ட நம்ம ஜொங்குக்கு சிரித்து பேசுவாரா, போட்டா குறைக்க அந்த கேர்ளை வேற அடிக்கலாம் செய்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபைட் பண்ணபடி ப்ளே பண்ணபடிலாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக் அந்த கேர்ள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டும் அந்த கேர்ளுமே நம்ம ஜொங்குக்கு அடிக்கிற மொமெண்ட்டையும் பார்க்க சொல்ல நம்ம டேக்கி ஜெலசி எங்கேயோ போயிடுச்சு. இந்த மாதிரி ஜங்குக்கு அந்த கேர்ள்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு உள்ளே என்றான நம்ம நான் ஜங்கு கூட நேம சொல்லி கற்றுவாரா இந்த மாதிரி கட்டுனா கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனா சிரித்து பேசிட்டு இருந்த நம்ம ஜங்குக்குமே செம ஷாக் ஆகி யார்டா இந்த மாதிரி கட்டுறதுங்கிற மாதிரி அப்படியே அந்த டெஸ்க்லேருந்து எழுந்தபடி நோட் பண்ணா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும், என்ன பண்ணுற அமைதியாக தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு சும்மாடா சார் இருக்கிறேன், இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பேசுனா நம்ம தான் அப்புறம் என்ன கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்குங்கிறது திங்க் பண்ணிவிட்டு ஜெலஸில் டக்குன்னு கத்திட்டோமோங்கிற மாதிரியும் அந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒழுங்காக அமைதியாக நான் நோட்ஸ் எழுதி போடுவேன், எல்லோரும் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், உன்னையும் சேர்த்து தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படியே கிளாஸ் எடுப்பாரா, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் எழுதி போட்டபடியும் அப்பப்போ நம்ம ஜொங்கு கூட இப்போ பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா இப்போல்லாம் நம்ம ஜொங்குக்கு வந்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. தான் இக்னோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே நோட்ஸ் எழுதுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல யாரால தான் நார்மலாக இருக்க முடியல. ஜொங்குக் தன்னை இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த கிளாஸ் ரூமில் பிளாக் போர்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி நடக்கிறாரு, அந்த சைடு இந்த சைடும் அப்படி நடக்கிறாரு. அப்போவும் நம்ம ஜொங்குக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் துரத்தி வர பார்க்குறாரு, அதாவது துரத்துவோம்ல அந்த மாதிரி துரத்தி வர பார்க்குறாரு. அப்போ அவரு ஜொங்குக்கு பார்ப்பானுங்கிற மாதிரி இப்படி பண்ணால் அப்போவும் நம்ம ஜொங்குக்கு பார்க்கல. இதை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நடக்குது ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டு இந்த ஜங்குக்கு தான் ப்ரொஃபஸரை சைட் அடித்தபடியே உட்காந்துருப்பான். கிளாஸு ஸ்டார்ட் ஆன நேரத்துலேருந்தே ப்ரொஃபஸர் ஜங்குக்கு சைட் அடிச்சுட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சத்தமாகவே நம்ம ஜங்கு கேட்குற மாதிரி சொல்லுவாரா, டே அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இப்படி தான் கொஞ்சம் கடற விடணும், நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நோட்ஸ் எழுத ஆரம்பித்தா நம்ம டேக்கு பொறுமை இல்லை, டக்குன்னு நேராக அப்படி நோட்ஸ் எழுதி போட்டவர் ஜங்கு பக்கத்தில் ஒரு வாரம் அந்த மாதிரி வேண்டா, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாட்டுக்கலாம் என்ன கிரவுண்டை தானே சுற்றி ஓட சொல்லுவார், ஓடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட்ஸ் எழுதுனா கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கு வந்து லாஸ்ட்டு டெஸ்கில் அந்த சைடு வாலில் ஜங்குக்கு பக்கத்தில் இருக்கிற வாலில் சாஞ்சபடி ஜங்குக்கே பார்த்தபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறாரு நம்ம ப்ரொஃபஸரு, நம்ம பின்னாடி போய் நின்றுக்கிட்டுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே திரும்பிகிட்டே பார்த்தா நம்ம தான் ஜங்குக்கு இப்படி திரும்பி பார்த்தா அடுத்த செகண்ட் லைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நேராக மறுபடியும் பிளாக் போட்டுக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி வேண்டா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டான் இந்த மாதிரிலாம் திங்கிங் இருக்குதுல்ல அப்படின்னா ஒரு கிஸ்ஸு கேட்டதுக்கு ஏன்டா கொடுக்க மாட்டேன்னுங்கிற மாதிரி மறுபடியும் நோட்ஸ் எழுத ஆரம்பித்தா இப்போ கிளாஸ்
பிரேக் ஆயிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போனால் நம்ம ஜங்குக்குமே ஷுவா கூட வெளியே போகலானுங்கிற மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சோம். ஜங்குக்கு அப்படியே ஷுகாவை நோட் பண்ணிவிட்டு நீ போடா இப்போ பண்ணுறதுங்கிற மாதிரி ரீட்டையை நோட் பண்ணிவிட்டு என்ன வேணும் ப்ரொஃபஸர் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். எதுக்காக என்னை இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இது என்னடா நீ தானே கிளாஸ் எடுக்க சொல்ல கரெக்டாக நோட்ஸ் எழுதுன்னு சொல்லுவேன். நோட்ஸ் எழுதாட்டா என்னை பனிஷ் பண்ணி கிளாஸ் ரூமுக்கு வெளியே கொண்டு விடுவேன்.